அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது 2019ல். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த எலெக்ஷன் வந்து ஏப்ரல்லையோ இல்ல மார்ச் எண்டுலயோ வந்ததுன்னு நெனைக்கிறேன். இது ஏப்ரல் நெனைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. யாருன்னா தெரிந்தால் மக்கள் யாருன்னா தெரிஞ்சா அந்த டேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா, ஹெவி கூட்டம். அப்போ வந்து நான் இங்கேருந்து பழனிக்கு போறேன். நான் ஒரு பஸ் எடுத்துட்டு போறேன். தர்ஷனா டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு பஸ்ஸு 12 மீட்டர் 36 சீட் என் வண்டியில. 12 மீட்டர் பஸ்ஸு எடுத்துட்டு போறேன். அப்புறம் வந்து என்ன பண்றேன்னா, சரி டபுள் டிரைவர் வந்து எக்மோர்லேருந்து நண்பர் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டாரு. நான் வண்டலூர்ல போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து என் நண்பர் வந்து என்ன வண்டிய என்கிட்ட மாத்தி விட்டுறாரு. என் நண்பர் தான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. பேனட் மேலயே உட்காந்து சாப்பிடுறாரு. பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் வண்டிய வந்து நான் மாத்தி விட்டுட்டு மறுபடியும் நான் உள்ள வரேன். அப்ப நானும் என் இன்னொரு நண்பரும் பேசிக் கொள்கிறோம். என் நண்பர் சொல்றாரு, "நாளைக்கு காலையில நம்ம பழனியில போய் முருகர பார்க்க போறோம். ஒரு மாம்பழத்த வாங்கி போய் குடுத்தா எப்படி இருக்கும்?" அப்படி ஐயோ! காலைல 6 மணிக்கு எங்கேயா கடை இருக்கும்? மாம்பழம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னு சொல்லி நானே நண்பர் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுங்க. மறுபடியும் மாத்தி விட்டுட்டேன். அந்த பரோட்டா சாப்பிட்டாரு. அந்த டிரைவர தூங்க வச்சுட்டோம். மறுபடியும் நான் 2 பேரும் 2 வாட்டி வண்டி மாத்திக்கிட்டோம். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். என் நண்பர் பேனட் மேல உட்காந்து என்கிட்ட பேசிட்டாரு. காலையில இருக்காது. நம்ம விடிகாத்தால போறோம். ஏன்னா, இங்கேருந்து நாங்க வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கினோம். அடின்னு அடிச்சுட்டு போனா கூட நம்மளுக்கு விடிகாத்தால வெடிஞ்சிரும் பழனிக்கு. அப்படியே பஸ்ஸ விட்டுட்டு மலை மேல ஏறுனா கூட நம்மளுக்கு மாம்பழம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா, பழனில எப்பவுமே கொய்யா பழம் கிடைக்கும் அடிவாரத்தில. கொய்யா கூட எப்பவுமே வச்சிருப்பாங்க. கஷ்டம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏசி ஸ்லீப்பர் பஸ் வந்து கதவு டோர் தொறந்துட்டு தான் வெளிய வர முடியும். ஒரு தட்டு. 2 தட்டு தட்டுறாங்க. டிக் டிக்ன்னு. தொறந்த உடனே ஒருத்தர் என்ன பண்றாரு, மாம்பழத்த எடுத்து, "தம்பி இத நீங்க ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறீங்க. நீங்க வச்சுக்கங்கன்னு" குடுத்துட்டாரு. இது நடந்த உண்மை. அவரு எங்கேயோ லாஸ்ட் பெர்த்ல படுத்திருந்தவரு, நைட்டு மிட் நைட்ல மாம்பழத்த எடுத்துட்டு வந்து ஸ்லீப்பர் பஸ்ல ஒரு டிரைவர் கிட்ட குடுக்குறாரு. அப்பதான் நாங்க பேசின்னுருக்கிறோம் இந்த கதைய. ஏன் சொல்றோம் அப்டின்னா, அவரு குடுக்கல. எங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கம் முருகனுக்கு தெரியுது.